யாத்திராகமம் அதிகாரம் 14. 4 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். 1. இரண்டாம் பாளையம் ஏரோத் பள்ளத்தாக்கு. 2. பின்தொடர்ந்த பார்வோனின் இராணுவமும் மகிமைப்பட்ட கர்த்தருடைய நாமமும். 3. இன்று காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காணமாட்டீர்கள். 4. இஸ்ரவேலரின் விசுவாசம். 1. இரண்டாம் பாளையம் ஈரோத் பள்ளத்தாக்கு. இந்த அதிகாரத்தில் இஸ்ரவேலர் ஏத்தாமை விட்டு ஈரோத் பள்ளத்தாக்கில் பாளையம் இறங்கியதும், பார்வோனால் பின்தொடரப்பட்டதும், சிவந்த சமுத்திரத்தை கடந்ததும் குறித்ததான விளக்கங்கள் அடங்கியுள்ளது. எபிரேய மொழியில் ஈரோத் என்பது பள்ளத்தாக்குகளின் வாய் அல்லது சேறு வளரும் இடம் என்று பொருள்படும். இஸ்ரவேலர்கள் செங்கடலை கடப்பதற்கு முன்பு இந்த பள்ளத்தாக்கில் முகாமிட்டதாக நாம் வாசிக்கிறோம். ஏத்தாமில் இருந்து ஈரோத் பள்ளத்தாக்கு கிட்டத்தட்ட 26 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. ஏத்தாமில் இருந்து ஈரோத் பள்ளத்தாக்கானது பின்னோக்கின பயணமாய் அமைந்தது. வனாந்தரத்திற்குள்ளாக முன்னோக்கிய பயணம் சிவந்த சமுத்திரத்தை பிளப்பதற்காகவே ஈரோத்தை நோக்கி பின்னோக்கி நகர்ந்தது. 2. பின்தொடர்ந்த பார்வோனின் இராணுவமும் மகிமைப்பட்ட கர்த்தருடைய நாமமும். வனாந்தரம் அடைத்து போட்டது என்பதை அறிந்த பார்வோனுக்கும் அவன் ஊழியக்காரருக்கும் இஸ்ரவேலை தொடர்ந்து போக மனம் வேறுபட்டது. 600 பிரதானமான இரதங்களையும் மற்ற இரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு பார்வோன் இஸ்ரவேலரை கிட்டினான். நம் வாழ்விலும் கர்த்தரை நெருங்கி சேர ஆரம்பிக்கும் போது சாத்தான் பல்வேறு விதமான சோதனைகளையும் பாடுகளையும் காண்பிப்பான். ஆனால் அவை நம்மை தொடாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சூழ்நிலையை பார்த்து இஸ்ரவேலர் பயந்தனர். நாம் பார்க்க வேண்டியது நம்மை அழிக்க வரும் சூழ்நிலையை அல்ல, நம்மை வழிநடத்தும் கர்த்தர் ஒருவரை மாத்திரமே. மிகவும் கடினமான சூழ்நிலையை மாற்றினால் யெகோவா தேவனின் நாமம் மிகவும் மகிமைப்படும். எனவேதான் செங்கடலை பிளக்க இஸ்ரவேலரை கர்த்தர் தெரிந்து கொண்டது போல் இன்றும் நம் வாழ்வின் மரண தருவாய், கடன், சாபம், நோய் போன்ற பல்வேறு கடினமான சூழ்நிலைகளை தகர்த்தெறிவதன் மூலம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். மேலும் கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்தது போல் பல்வேறு காரணிகளை கொண்டு தேவன் நம் வாழ்வின் கடின பாடுகளை மாற்றுவார். 3. எகிப்தியரை இனி என்றைக்கும் காணமாட்டீர்கள். பிரச்சனையில் இருந்து காப்பாற்றப்பட்ட இஸ்ரவேலரின் பிரச்சனைகள் முழுமையாய் அழிக்க கர்த்தர் திட்டம் கொண்டார். பார்வோனின் சர்வ சேனையும் சிவந்த சமுத்திரத்தில் அழிக்கப்பட்டது. நம்முடைய வாழ்விலும் நம் பிரச்சனைகள் வேரோடு அழிக்கப்பட செங்கடல் போன்ற சூழ்நிலைகளை தேவன் அனுமதிப்பார். நாம் கலங்க தேவையில்லை. ஏனென்றால் யுத்தம் கர்த்தருடையது. முழுவதும் கர்த்தர் கீழ்காற்றினால் கிரியை செய்து இஸ்ரவேலரை வெட்டாந்தரை வழியாய் கடந்து போக பண்ணினார். கிழக்கு வெளுத்து வரும் நேரத்தில் இஸ்ரவேலரை கலங்கடித்த எகிப்தியருக்கு விரோதமாய் நின்று யுத்தம் பண்ணினார். விடியற் காலத்தில் சமுத்திரத்தில் அந்த எகிப்தியரை அழித்து போட்டார். ஒரே ராத்திரியில் ஒரு கூட்டத்தார் காக்கப்பட்டனர், ஒரு கூட்டத்தார் அழிக்கப்பட்டனர். நாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். பாவத்தின் எகிப்தின் அடிமைத்தனமா அல்லது விடுதலையான கானானை நோக்கிய பயணமா? சிந்திப்போம். 4. இஸ்ரவேலரின் விசுவாசம். யாத்திராகமம் 4வது அதிகாரம் 30 மற்றும் 31வது வசனத்தில் விடுதலை பயணத்தின் தொடக்கத்தில் மோசே செய்த அடையாளங்களை கண்டு விசுவாசித்த ஜனங்கள் இந்த அதிகாரத்திலும் கர்த்தருடைய மகத்தான கிரியையை கண்டு கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் இடத்திலும் விசுவாசம் வைத்தனர். காணாமல் விசுவாசிப்பதே ஏகச் சிறந்தது.
10வது வசனத்தில் பார்வோனைக் கண்டு மிகவும் பயந்த இஸ்ரவேலர் கர்த்தருடைய பராக்கிரமமான மகத்துவத்தைக் கண்டு கர்த்தருக்கு பயந்தனர் என 31வது வசனத்தில் வாசிக்கிறோம். அடையாளங்களும் அற்புதங்களும் மாத்திரமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விசுவாசத்தையும் மனமாற்றத்தையும் தந்தது. நாம் எவ்வாறு இருக்கிறோம்? சிந்தித்து பார்ப்போம். ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி ராஜா. பலத்த கரத்தினால் சுவாமி அப்பா, நீர் இஸ்ரவேலை கலங்கடித்த எகிப்தியரை மடங்கடித்தது போல் இன்றும் எங்களை பின்தொடர்ந்து வருகிற எங்களுடைய பாவ காரியங்களை மடங்கடித்து சுவாமி வெற்றி சிறக்க பண்ணுகிறவராய் இருக்கிறபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். செங்கடல் போன்ற சூழ்நிலைகள், எங்களை தொடர்ந்து வருகிற பாவ சூழ்நிலைகள், கடன் பிரச்சனை போன்றவைகளை முழுமையாய் வேறொரு பிடுங்குவதற்காக நீர் அனுமதித்த சூழ்நிலைகள் என்பதை விசுவாசிக்கிறோம். காணாமல் உம்மை விசுவாசித்து உம்முடைய மகத்துவத்தை நம்ப எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.